டேய் நண்பா, இன்னைக்கு பள்ளி முடிந்து விட்டதுடா. ஆமாண்டா நண்பா, இந்த பள்ளி முடிந்து விட்டது. சரி, நான் எங்கள் அப்பாவுக்கு போய் நான் உதவி செய்வேன், நீ பண்ணுவியாடா? நானும் எங்கள் அப்பாவுக்கு போய் உதவி செய்வேன்டா. சரிடா, பாப்பாடா. போப்போண்டா. டேய் தம்பி, எங்கடா போற? அண்ணே, நான் எங்கள் அப்பாவை பார்க்க போகிறேண்ணே. சரிடா தம்பி, போயிட்டு வாடா. சரிண்ணே. எங்கே எங்கள் அப்பாவை காணோம்? சரி, தேடி கண்டுபிடிப்போம். அட, எங்கடா எங்கள் அப்பாவை காணோம்? இது இங்கே தான்டா இருக்காரு. அப்பா, என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? தம்பி, நான் கூட பின்னிட்டு இருக்கேன் தம்பி. அப்பா, நான் உங்களுக்கு உதவி செய்யட்டா? வேணாண்டா மகனே, நான் படிக்காத காலத்துல தான் இந்த கூடையெல்லாம் பின்னுறேன். அதனால தான் நீ எல்லாம் படிச்சு பெரிய ஆளாவ போடா. அப்பா, இது நம்ம பாரம்பரிய தொழில் தானப்பா, ஏன்ப்பா இது செய்யக்கூட சொல்றீங்க? தம்பி, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நாங்கள் பேட்டி கேட்க வந்துருக்கோண்ணே. இது நம்ம தமிழரோட பாரம்பரிய கலை தானப்பா. நஷ்டமான தம்பி சொல்லக்கூடாதுடா. வந்து 1 ரூபா 2 ரூபா தம்பி, நீ நல்லா இப்போ வந்து நம்ம உள்ளூர்ல போய் கூடலாம் எவ்வளோன்னு பார்க்க போறோம். அண்ணா, நாங்கள் பேட்டி கொடுக்க வந்துருவோண்ணா. தம்பி, நாங்கள் கூட ஆடுறது நீங்கள் எப்படி பின்றீங்க, என்னென்ன பின்றீங்கன்னு பார்க்க வந்துருவோண்ணா. நஷ்டமே தம்பி, இது பல மாவட்டங்கள் தம்பி, நாங்கள் பின்ற கூட பல மாவட்டம் இருந்துச்சு. அது மாவட்டம் என்ன குச்சியில் என்ன மரத்தில் நான் கூட உங்களுக்கு நஷ்டம் தானே கிடைக்கும். தம்பி, இதை பயன்படுத்தி நம்ம கூட நஷ்டமே இல்லைப்பா. தம்பி, இதை கிராமத்தில் மட்டும்தான் தம்பி பார்க்க முடியும், நகரத்தில் பார்க்க முடியும். கிராமங்களில் மட்டும்தான் தம்பி பார்க்க முடியும். நகரம் படிக்கிறதுனால பண்ணுறோம் தம்பி. சரியா தம்பி? ஆமாம். இந்த அண்ணா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அது கிராமத்தில், அந்த கிராமத்தில் மட்டும்தான் இந்த தொழிலெலாம் இருக்கும், நகரத்துலலாம் அந்த தொழில் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா மக்களே? ஆகவே நாம் அனைவரும் இனியாவது உள்ளூர் உற்பத்திக்கு குரல் கொடுப்போம்.